அப்ப இன்னைக்கு Git பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Git is nothing but like source code management tool, or we can say like version control tool சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மெயினாக அந்த கிட்ட எதுக்காக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சோர்ஸ் கோடை மெயின்டைன் பண்றக்காண்டி. இப்போ லேப்டாப்ல இருக்குதான் சோர்ஸ் கோட். ஓகே. ஸோ இப்போ நம்ம லேப்டாப் எப்போ வேணாலும் நம்ம லேப்டாப் எப்போ வேணாலும் நம்ம கோட டிஸ்ட்ராய் நிறைய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் வைரஸ் அட்டாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பா என்ன ஆயிரும், டேட்டா எல்லாமே எனக்கு கிராஷ் ஆயிடும். ஓகேங்களா? இன்கேஸ் அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், நம்மளுடைய கோட ரிமோட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்ப நம்ம லைக் நார்மலா போட்டோ எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம என்ன பண்றோம், கூகுள் பிக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அங்க டெலிட் ஆகுமா? ஆகாது. நம்ம போயிட்டு மேனுவலா டெலிட் பண்ணா மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ லேப்டாப்ல உள்ள கூட என்ன பண்றோம், என்னுடைய ரிமோட்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புரியுதுங்களா? பட் இது மட்டும் கிடையாது. இந்த மெயின் பர்பஸா நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை இந்த கிட் மூலியமா டிஃபைன் பண்ணுவாங்களே. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது எது? மேவன் தான். ஸோ நம்ம மேவன் ப்ராஜெக்ட்ல நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா, நம்மலாம் கிரியேட் பண்ணவே மாட்டோம். என்னுடைய அதோட லீட் கண்டிப்பா மேனேஜர் தான் என்ன பண்ணுவாரு, ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுவார். சரி, பை டிஃபால்ட்டா ஒரு 8 ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகும். பட் அப்பார்ட் ஃப்ரம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அவங்க தான் இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இதுதான் ஸ்ட்ரக்சர், இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்ற என்ன பண்ணுவாங்க, அவங்க டிஃபைன் பண்ணி லைக் எங்க வீட்ல மூலியம் புஷ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், புல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதான் மெயின் கான்செப்ட். நம்ம நாளைக்கு பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு அது மட்டும் இல்லாம மெயின் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட கோட டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு தான் ஒரு ஒர்க் பண்ணி முடிக்கிறேன், நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய மேனேஜர் லீடு நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் கோட. ஓகேங்களா? பட் டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா கிட்ட நீங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ கிட் மீன்ஸ் லைக் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல், ஆர் வி கேன் சே வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் என்னோட சோர்ஸ் கோடு. ஓகேங்களா? சஜிம், உங்க சோர்ஸ் கோடு எங்க வச்சிருக்கோம், எக்லிப்ஸ்ல அங்கதான் வச்சிருக்கோம் நம்ம சோர்ஸ் கோட. எஸ். ஓகே. தென் the second one is நம்ம டேரக்டா எங்க புஷ் பண்ற மாதிரி இருக்கும், என்னோட கோட் எல்லாமே ரிமோட்க்கு புஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு என்னது, கிட்டப். ஓகேங்களா? ஸோ கிட்டப்ன்றனால ரிமோட். ஓகே. ஐ மீன் ஒன் ஆஃப் த ஒரு வெப் டூல் மாதிரி. இப்போ கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையா, அது வெப் டூல் தானே. நம்ம என்ன பண்றோம், ஸோ வீடியோஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஒரு வெப் டூல் மாதிரி. ஓகேங்களா? ஓகே. கிட் ஹப்னு சொல்லலாம். ஓகேங்களா? கிட் ஹப். சரி, இது என்னுடைய ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்லிப்ஸ்ல இருந்து ஓகே, ஸோ என்னுடைய சோர்ஸ் கோடுல இருந்து நம்ம எங்க மூவ் பண்றோம், கோட எங்க புஷ் பண்றோம், கிட்டப் டேரக்டா என்னுடைய ரிமோட் டிவைஸ்க்கு என்ன பண்றேன், நான் புஷ் பண்றேன். டைரக்டா புஷ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன் பிட்வீன்ல நம்ம கிட்ட ஒரு இன்டர் மீடியேட்டர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம கிட்ட கிட் பேஷ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல git bash னு வரும். ஓகேவா? git bash ன்றது ஒண்ணும் இல்ல, சிம்பிள். ஸோ பை யூசிங் கமெண்ட்ஸ், பை யூசிங் கமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, லைக் என்னோட கோடை வந்து புஷ் பண்ண முடியும், புல் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான், இதுதான் git bash னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படின்றப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியாது, எக்லிப்ஸ் வந்து கிட்டப் மூவ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க கோட மூவ் பண்ற மாதிரி இருக்கும், கிட் பேஷ்க்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கிட் பேஷ் வந்து நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், கிட்டப்க்கு புஷ் பண்ற மாதிரி இருக்கும். திரும்ப நான் புல் பண்ணணும். புல் பண்றது டைரக்டா என்ன பண்ண முடியாது, இப்படிலாம் எடுத்துட்டு வர முடியாது டைரக்டா. ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன வேணும், அகைன் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அகைன் கிட் பேஷ் மூலியமா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், கோட புல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கிளியர்? ஸோ மெயினா புஷ் பண்றது புல் பண்றதும் பார்க்க போறோம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு முடிச்சிருவேன், இல்லைன்னா நாளைக்கு வச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? So the equal கொடுத்திருப்பாங்க. So it is used to maintain the source code into remote machine. ஓகேங்களா? So GitHub மாதிரி நிறைய டூல் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ ஃப்ரேம்வொர்க் நிறைய ஃப்ரேம்வொர்க் இருக்கு. TestNG ஃப்ரேம்வொர்க், API ஃப்ரேம்வொர்க், Cucumber ஃப்ரேம்வொர்க். அதே மாதிரி Selenium டூல், ஒரு டூல் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? நிறைய ஆட்டோமேஷன் டூல் இருக்கு. ஸோ Cypress, then Protractor, UFT, QTP, Test Complete, Lotus, நிறைய எக்கச்சக்கமா டூல் இருக்கு, ஆட்டோமேஷன் டூல். அதே மாதிரி தான் இங்க லைக் GitHub பிக் பக்கெட் நிறைய எனக்கு ஒரு ரிமோட் டூல் இருக்காங்க, ஒரு வெப் டூல் இருக்கு. ஓகே. பட் நம்ம இங்க அதிகமா யூஸ் பண்ணும்போது GitHub யூஸ் பண்ண போறோம், பிகாஸ் அதான் எனக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஓகே. So it is used to maintain the source code into remote machine. ஓகேங்களா? ஓகே. Then it is used to push our source code from local machine to remote machine. Then அதே மாதிரி it is used to pull the code from remote machine to local machine. ஓகேவா? நம்ம
லைக் கண்டிப்பா என்னோட கோடை வந்து லோக்கல் டு ரிமோட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும், ரிமோட்ல இருந்து என்னோட லோக்கலுக்கு எடுத்துட்டு வர முடியும். ஓகேங்களா? ஏன்னா டெய்லியும் கோட அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த லேப்டாப்ல நான் வச்சிருக்கவே மாட்டேன். திடீர்னு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கம்ப்ளீட்டா டேட்டா எல்லாமே கரெக்ட் ஆயிடும், டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ற டேட்டாவை என்ன பண்றோம்னா நம்ம ரிமோட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? எஸ். So then GitHub is one of the web-based tool, like it is similar for my Google Drive. Okay. Then in GitHub we use it to create repositories and storage area to maintain the source code. இப்போ நீங்க ரிமோட்ல புஷ் பண்ண போறீங்க, ரைட்? ஓகே. பட் அங்க ஒரு ஸ்டோரேஜ் எனக்கு வேணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஒரு தட் இஸ் கால் லைக் ரெபாசிட்டரின்னு சொல்றோம். ரெபாசிட்டரி என்னது? அதான் பக்கத்துல இருக்கு. ஸோ ஓகே, அதுதான். ஸோ ரெபாசிட்டரி மீன்ஸ் நத்திங் பட் ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ அங்கே நான் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாக்கு நான் என்ன பண்ற மாதிரி நான் கிரியேட் பண்ற மாதிரி சிம்பிள் ஒரு ஃபோல்டர் மாதிரி நான் கிரியேட் பண்ணுவேன். நான் லைட்டரா நான் சொல்றேன் எப்படி அதை பண்ணணும்ட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ GitHubன்றது டூல். ஸோ Git Bashன்றது வேற. ஓகே, இட்ஸ் லோக்கல் டெர்மினல். ஓகே, இதுதான் என்ன யூஸ் பண்றோம், லைக் ஒரு இன்டர்மீடியேட்டா நம்ம யூஸ் பண்றாங்க. ஓகேவா? நம்ம லோக்கல் இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்றாங்க, தென் ரிமோட் டு லோக்கலுக்கு நம்ம என்ன பண்றோம், கோட புல் பண்ணி எடுத்துட்டு வரோம் வித் ஹெல்ப் ஆஃப் பை யூசிங் ஒன்லி Git Bash. ஓகேங்களா? அப்ப அந்த Git Bash ஜஸ்ட் சிம்பிள் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம், ஃபுல்லா கமெண்ட்ஸ் தான். இது என்னது, எனக்கு நம்ம இங்க கமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இந்த கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி புஷ் பண்றது புல் பண்றது. ஓகேங்களா? பட் இது என்னோட விண்டோஸ் கமெண்ட்ஸ், இது விண்டோஸ் கமெண்ட் ப்ராம்ப்ட். GitHub கமெண்ட் ப்ராம்ப்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் டு டவுன்லோட் Git. நம்ம GitHub டவுன்லோட் பண்ணலாம், எப்படிலாம் டவுன்லோட் பண்றது பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹவு டு புஷ் த கோட் ஃப்ரம் லோக்கல் ஒர்க் ஸ்பேஸ் டு ரிமோட் மெஷின். ஓகேங்களா? அது மாதிரி லேட்டரா பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் we need to download the Git. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து வெர்ஷன் 2.34 கிட்ட வந்துருச்சு வெர்ஷன். ஓகேங்களா? பட் அதெல்லாம் ஒர்க் ஆகுது எந்த லேப்டாப்புமே. எந்த லேப்டாப்லயும் அந்த நான் இப்போ நம்ம லைக் டவுன்லோட் பண்ற வெர்ஷன் ஒர்க் ஆகுது. நான் ஒரு வெர்ஷன் என்கிட்ட வச்சிருக்கேன், நான் டிரைவ்ல வச்சிருக்கேன். நான் அந்த வெர்ஷன் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிடுறேன் கிளாஸ் முடிச்சுட்டு. அது வந்து 2.30 பாயிண்ட் சம்திங். ஸோ அதுதான் எல்லா லேப்டாப்பும் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் அதில் என்ன பண்றேன், நான் கூகுள் நான் லிங்க் ஷேர் பண்றேன், நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தென் எப்போ நம்ம நார்மலா பாத்துருப்பீங்களா ஜேடிக்கு இன்ஸ்டால் பண்றது, அதே மாதிரி தான். ஒன்றும் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நீங்க டபுள் கிளிக் பண்ணக்கப்புறம் எல்லாத்துக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்குதோ எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் 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 கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? தென் வெரிஃபை Git இஸ் இன்ஸ்டால் ஆர் நாட். ஸோ நம்ம கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம வெரிஃபை பண்றோம் எனக்கு ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, Git GUI ஹியர், Git Bash ஹியர். ஓகேங்களா? ஓகே. இந்த ஆப்ஷன் நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் ரைட் கிளிக் பண்ணா இந்த ஆப்ஷன் காமிக்கும் பை டிஃபால்ட்டா. இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா ப்ராப்பரா உங்களோட Git இன்ஸ்டால் ஆயிட்டுன்னு அர்த்தம் லேப்டாப்ல. ஆனா காமிக்கிறேன் அந்த டவுன்லோட்ஸ். சரி 2.32. ஓகேங்களா? பட் நான் யூஸ் பண்றது 2.30 தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுவே எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. அதுவே எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. தென் ஸோ அதே மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணிருவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஸோ உங்க கிட்டையும் வெரிஃபை பண்றீங்க. எப்போ நார்மலாக உங்க டெஸ்க்டாப்ல இல்லைனா வேற ஏதாச்சும் சி ட்ரைவ் டி ட்ரைவ் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணா அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? ஓகே. தென் ஸோ கிரியேட் த அக்கௌண்ட் இன் GitHub. இது ஒரிஜினல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இது ஒரிஜினல் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் GitHubல. எப்படி நம்ம கூகுள் டிரைவ் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் நம்ம இமெயில் ஐடி வச்சு, அதே மாதிரி GitHubல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் இன் GitHub. ஓகேங்களா? ஸோ அதே நான் என்ன பண்றேன், நான் ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பட் அதை எப்படி பண்றேன்னு பாருங்க எல்லாரும். ஜஸ்ட் in your Google type like github.com டைப் பண்ணிட்டு என்டர். இதுல போஸ்ட். ஓகே. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டான். இதுதான் என்னோட GitHub ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்கள்ட்ட ஆல்ரெடி கண்டிப்பா அக்கௌண்ட் இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒன் திங், ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு லேப்டாப் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஜிமெயில் எத்தனை பண்ண முடியும், எவ்வளோனா ஒரு கிரியேட் பண்ண முடியும், நம்ம வச்சுக்கலாம். பட் GitHubன்றது அப்படி கிடையாது. ஃபார் ஒன் லேப்டாப்புக்கு ஒரு ஐடி மட்டும்தான். இன்னொரு லேப்டாப் அந்த லேப்டாப்ல நீங்க இன்னொரு கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ கரெக்டா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி வச்சு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்க. இது வெரி காம்ப்ளிகேட் இந்த மட்டும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இது கான்ஃபிகரேஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் உள்ள விஷயம் எல்லாமே நம்ம ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா?
அதை நீங்க 1 டைம் 2 டைம் பண்ணக்கப்புறம் இதுவே ஈஸியா போயிடும். ஓகே, ஸோ இப்போ என்டர் இவர் நான் காமிக்கிறேன், இதுவரை நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்டர் இவர் இமெயில். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கு, எங்கிட்ட இதே அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, எனக்கு என்ன பண்ணல, இந்த கண்டினியூ பட்டன் வந்து எனக்கு லைக் அது எனக்கு எனேபிள்டா இல்லை. ஓகேங்களா, நான் என்ன பண்றேன், ஏதாச்சும் வச்சுக்கிறேன். ஓகே, then continue, then create password. Then so enter your username. See, நான் அப்படி நான் கொடுக்குறேன்னா லைக் நான் வந்து எங்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே நான் வச்சிருக்கேன். பட் நீங்க அப்படி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப நீங்க தான் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இல்லை அந்த அக்கௌண்ட் டெலிட் பண்றதுக்குள்ள நம்மளுக்கே போதும் ஆயிடும். ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். then enter user name. So like for example, then would you like to receive any updates or announcement na? So y கொடுத்துருங்க, yes கொடுத்துடலாம். ஓகே ஓகே, then so எப்படி நம்ம ஓடிபி இருக்குமோ இங்கே நம்ம ஸோ இந்த பசில் வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ பட் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு நான் நேரம் எனக்கு ஐடி ஜென்ரேட் ஆயிடும். ஓகேங்களா, இதான் லாஸ்ட் ஸ்டெப் நினைக்கிறேன், ஃபைனல் ஸ்டெப். ஓகேங்களா, ஓகே, பட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மெயிலுக்கு கண்டிப்பா ஒரு வெரிஃபிகேஷன் வரும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அதே மாதிரி வெரிஃபை பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பட் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு லேப்டாப்புக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான். அந்த லேப்டாப்ல இன்னொரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. புதுசா நம்ம லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். ஓகேங்களா, பட் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே, தென் ஸோ வெரிஃபை த வெரிஃபிகேஷன் மெயில், கிவ் அக்ரி ஆர் அக்செப்ட் இதெல்லாம் நீங்க பண்ணிருவீங்க. ஓகே, தென் ஸோ லாகின் GitHub, தென் ஃபில் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட், தென் கிரியேட் ரெபாசிட்டரி இன் GitHub. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் தான் நான் பண்றேன், இப்போ பண்ணல, நான் லாஸ்டா சொல்றேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ டைரக்டா how to push the code from local machine to remote machine. ஓகேங்களா, ஸோ அது மெயினா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இது பண்ணிடுவீங்களா எல்லாருமே? இப்போ நான் சொன்ன கான்ஃபிகரேஷன் எல்லாரும் இங்க டேரக்ட் வரவங்க டேரக்ட் பண்ணி முடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா நிறைய இஷ்யூ கண்டிப்பா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதுதான் நான் சொல்றேன். So how to push the code from local machine to remote machine. So first நான் பண்றேன், create one project in Eclipse. நான் ஒரு டம்மி ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பேஸ் கிளாஸ்லாம் வச்சிருப்பீங்க, பேஸ் கிளாஸ், தென் ஃபார்ம் ஃப்ரேம்வொர்க், டெஸ்டிங், எல்லா ஃப்ரேம்வொர்க்கும் நம்ம புஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கம்பெனி போனோம்னா கண்டிப்பா ஃபோன் கொண்டு போக முடியாது, எந்த ஒரு துரும்பு சீட்டு கொண்டு போக முடியாது, தானே? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த GitHub கம்பெனி எல்லாமே அது இது அக்சசிபிள் தான், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அங்கிருந்து நம்மளுக்கு கோடு ஏதாச்சும் நமக்கு தெரியாம போச்சுன்னா அங்கிருந்து லைக் புல் பண்ணி பார்த்துக்கலாம். நான் பசங்கள்ட்ட தான் சொல்லி அனுப்புவோம், எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, நீங்க என்னென்ன கோடு என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் இதை புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது லைக் லைஃப்ல கண்டிப்பா யூஸ் ஆகும் சொல்ல வரேன் நீங்க ஃபியூச்சர்ல. அதுக்காக நான் வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீங்க கிளாஸ்ல நீங்க பண்ணி பாருங்க. பட் நான் என்ன பண்றேன், ஒரு நியூ சும்மா ஒரு டம்மி ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணி நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ என்னோட எக்லிப்ஸ்ல நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் பண்ணும்போது ஒரு டம்மி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கோட டேரக்ட் உங்களோட ஒரிஜினல் கூட நீங்க என்ன பண்ணிடலாம், புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, மல்டிபிள் என் கூட நான் உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாமே ஐடி தானே, அதெல்லாமே சொல்றேன். இப்போ உங்கள்கிட்ட இப்போ என்னோட உங்க கோடிங் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். உங்க கோடிங் எல்லாமே பக்காவா இருக்கு, நல்லா புரியுதுன்னா நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே ஒரு எக்லிப்ஸ் பண்ணி 12 பேஜ் வரும், நான் காமிக்கிறேன். நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ப்ராஜெக்ட் நேம் ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ நான் சேவ் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ இதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் தான் என்ன பண்ண போறோம், இந்த கோட் என்ன பண்ண போறோம். ஸோ இப்போ லோக்கல்ல இருக்காங்க, நம்ம ரிமோட்டுக்கு நம்ம புஷ் பண்ண போறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரைட் கிளிக் த ப்ராஜெக்ட், தென் கோ டு கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், தென் கிளிக் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர், பாத் ஆஃப் த ப்ராஜெக்ட் இன் லோக்கல். ஓகேங்களா, அதாவது
உங்க ப்ராஜெக்ட் கரெக்டாக எல்லாம் எங்கே வச்சிருப்போம் நம்ம எல்லாம் பை டிஃபால்ட்டாக எங்கே ஸ்டோர் ஆயிருப்பாங்க சில எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல எல்லா ப்ராஜெக்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கே தான் போக சொல்றாங்க வேற ஒன்றுமே இல்லை ஓகே ஸோ உங்க ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்க தென் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் தென் ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்க ப்ராஜெக்ட் எங்கே இருக்கோ அங்கே லைக் அந்த பேத்துக்கும் லைக் நேவிகேட் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான் என்ன பண்ண போறோம் புஷ் பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ நான் இங்க இருந்து நான் ரைட் கிளிக் பண்ணி இந்த கிட் பேஷ் கொடுத்தோம்னா எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்டையும் எடுத்துக்கும் ஓகேவா எனக்கு அப்படி பண்ண வேணாம் ஓகேவா எனக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டை நான் என்ன பண்ண போறேன் ஆட் பண்ண போறேன் இப்போ நான் எந்த ப்ராஜெக்ட் நான் புஷ் பண்ண போறேனோ அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் கெட் இன்சைட் த ஃபோல்டர் ஓகே கெட் இன்சைட் த ப்ராஜெக்ட் இங்க இருந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் எப்பவுமே ரைட் கிளிக் பண்ணி கிட் பேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தா ஒரு கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும் அந்த கமெண்ட்ஸ்ல நம்ம யூசிங் சம் கிட் பேஷ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ற மாதிரி இருக்கும் புஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா இங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஓப்பன் ஆயிரும் ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு லைக் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆயிரும் ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் நான் எந்த ப்ராஜெக்டை புஷ் பண்ண போறேன் ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஓகே ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் 12:30 PM ஸோ அதில் எனக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்காங்க ஸோ டாட் செட்டிங்ஸ் தென் bin தென் src தென் டாட் கிளாஸ் பாத் தென் டாட் ப்ராஜெக்ட் ஓகேங்களா ஸோ இந்த 5 ஃபோல்டர்ஸும் என்ன பண்ண போறோம் புஷ் பண்ண போறோம் ஓகேங்களா அவ்வளோதான் okay then what is your second then so that then get inside the project then give right click then click git bash ஓகேங்களா ஓகே ஸோ அதே மாதிரி பண்ணிடலாம் ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிட் பேஷ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு 3 to 4 seconds வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதான் என்னோட கிட் பேஷ் கமெண்ட்ஸ் ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா ஆன்லைன் ஹலோ ஆன்லைன் தெரியுதுங்களா ஓகேங்களா ஸோ இப்போ ஹவு டு புஷ் த கோட் ஃப்ரம் லோக்கல் மிஷின் டு ரிமோட் மிஷின் என்ன பண்றீங்க ஒரு ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கிட் பேஷ் நீங்க ஓப்பன் பண்ணிடுறீங்க ஓகேங்களா தென் இதுக்கப்புறம் தான் we do have some pre-defined comments to push your code okay some pre-defined comments யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் push பண்ண போறோம் okay so இதுல first step 1 பார்க்கலாம் ஓகேங்களா first we need to configure the username and the email by using the following comment but one time activity for one user ஓகேங்களா இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான் திரும்ப நான் ஒரு கோட புஷ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல நான் டைரக்டா ஸ்டெப்ஸ் 2ல தான் நம்ம போற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒன் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் இல்லையா புரியுதுங்களா நம்ம கிட்டப் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டைமா கோட புஷ் பண்றதால ஃபர்ஸ்ட் டைம் விட என்ன பண்ற மாதிரி இருக்கும் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும் இதை கான்ஃபிகர் பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் வேற ப்ராஜெக்ட் நம்ம புஷ் பண்ணும்போது கேட்க மாட்டாங்க ஓகேங்களா so configure the username and email by using the following command but it is one time activity for one user ஓகேங்களா so commands பாத்தீங்கன்னா git config space hyphen global space user.email then your email address ஓகேங்களா so என்ன சொல்லுங்க கமெண்ட் சொல்லுங்க git space hyphen so git config space hyphen global space user.space email space then உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஓகேங்களா இப்போ என்னோட இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்துறேன் என்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா வச்சிருக்கேன் ஓகேங்களா நீ டவுட் இருக்கா அந்த கமெண்ட்ஸ்ல ஸோ கிட் ஸ்பேஸ் கான்ஃபிக் ஸ்பேஸ் hyphen global space user.email space then என்னோட இமெயில் ஐடி என்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்ஸ் இங்க பாஸ்வேர்ட்லாம் இப்போ கேட்காது அட் லாஸ்ட்டாக தான் கேட்கும் ஓகேங்களா then again so user name என்ன பண்ற மாதிரி இருக்கும் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும் சேம் git space config space hyphen global space user.name then your யூசர் நேம் நம்ம கொடுத்தோம் இல்லையா அங்க இமெயில் அட்ரஸ் கேட்டுச்சு பாஸ்வேர்ட் கேட்டுச்சு தென் அதுக்கப்புறம் யூசர் நேம் கேட்டுச்சு அந்த யூசர் நேம் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் எஸ் git config global user.name ஓகேங்களா கிளியர் பட் இட் இஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி ஃபார் ஒன் யூசர் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் புஷ் பண்ண போறோம் இல்லையா அப்ப கொடுத்தா மட்டும் போதும் செகண்ட் டைம் அகைன் நான் இன்னொரு ப்ராஜெக்ட் நேம் புஷ் பண்ணும்போது இது கொடுக்க தேவை டைரக்டா ஸ்டெப் 2ல இருந்து போனா மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ நான் பண்ணிட்டேன் ஓகேங்களா தென் த செகண்ட் ஸ்டெப் இஸ் நத்திங் இது புரிஞ்சுங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் புரியாம இருக்கீங்க இது யாருக்காச்சும் கன்ஃபியூஸ் இருக்காது இல்லை ஓகே தென்
to initialize the project. Okay, so but it is a one-time activity for one project. For each and every project, this step is mandatory, but one time is enough. Now, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் one time is enough. ஓகேங்களா? அப்ப நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ற மாதிரி இந்த ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் அகைன் ப்ராஜெக்ட் நீங்க புஷ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸ்டெப் 2ல தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், கண்டிப்பா மேண்டரியா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ப டு இனிஷியலைஸ் த ப்ராஜெக்ட். ஸோ இனிஷியலைஸ் த ப்ராஜெக்ட் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு 5 ஃபோல்டர்ஸ் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபோல்டர்ஸ் தான் இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுதான் வேற ஒன்றும் இல்லை. பட் கிட் we have a command called init. Okay, so git space init கொடுத்தா இனிஷியலைஸ் ஆயிடும். ஸோ இப்போ இனிஷியலைஸ் பண்ண ப்ராஜெக்ட் நான் இதுக்குள்ள நான் பார்க்கணும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, தேங்க்யூ, git status. ஓகே, git status கொடுத்தா நான் என்னென்ன ஃபோல்டர்ஸ் நான் இனிஷியலைஸ் பண்ண போறேன்னா இங்க காமிக்க தானே, இங்க டாட் கிளாஸ் பாத் டாட் ப்ராஜெக்ட் டாட் செட்டிங்ஸ் bin தென் src இது மாதிரி தானே பண்றான். ஒன் திங், இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணவே கூடாது. இங்க இருந்தா என்ன போறாங்க, புஷ் பண்ணவே போறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் புஷ் பண்ற வரைக்கும் இந்த ஃபோல்டர்ஸ் இங்க ஓப்பன்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? இல்லை இனிஷியலைஸே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்லுவேன். ஓகே, இதாங்க தேர்ட் கமெண்ட். ஓகேங்களா? தேர்ட் கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், வாட் ஆர் த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஆர் தேர் டு புஷ். நீங்க என்னென்ன ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை நீங்க புஷ் பண்ண போறீங்களோ அதை இங்க நீங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு காமிப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ கிட் ஸ்டேட்டஸ்னா இதுதான். ஓகே, புரியுதுங்களா? லிஸ்ட் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. நீங்க என்னென்ன ஃபோல்டர்ஸ் நீங்க இனிஷியலைஸ் பண்ண போறீங்களோ அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்றதுக்காண்டி கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, தென் the fourth one, the main one, to add the project. Bro, the folders auto generator. Folders auto generate ஆகும். அதெல்லாம் ஆட்டோ ஜெனரேட் பண்ணும். அதான் கமெண்ட் செக் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸ்னா அதுவே ஆட்டோ ஜெனரேட் பண்ணிக்கும். அதான் இங்க ரைட் கிளிக் பண்றோம் இல்லையா, இங்க ரைட் கிளிக் பண்ணி git bash கொடுக்குறோம் இல்லையா, அப்ப அந்த ரைட் கிளிக் பண்ணி git bash கொடுக்கும்போது என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஓகே, எஸ் ப்ரோ. சப்போஸ் வெளியே வந்து ஃபுல்லா கொடுத்தோம்னா ஃபுல் ப்ராஜெக்ட் காட்டுமா? நீங்க சொன்னீங்க வெளியே அல்ல ஃபுல் ப்ராஜெக்ட் காமிக்கும் தான், பட் அப்படி காமிச்சா லைக் அது கரெக்டா புஷ் ஆகாது ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. அதுவே கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டு ஆட் த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ டு ஆட் த ப்ராஜெக்ட் இன்டு மை கிட் பேஷ். ஓகேங்களா? என்னுடைய இப்போதான் என்ன பண்ண போறோம், நம்மளுடைய சோர்ஸ் கோட்ல இருந்து கிட் பேஷ்க்கு மூவ் பண்ண போறோம். தென் கிட் பேஷ்ல இருந்து எங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும், GitHub மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எனக்கு என்ன கமெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, git ஸ்பேஸ் add ஸ்பேஸ் டாட். ஓகே, எல்லாரும் பண்ற மிஸ்டேக் இல்லை, என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆட் பக்கத்துல உடனே ஸ்பேஸ் சாரி அந்த ஆட் பக்கத்துலேயே டாட் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தா இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கிட் ஆட் இப்படி டாட் கொடுக்காதீங்க, ஸ்பேஸ் கொடுத்து டாட் கொடுங்க. அப்போதான் எனக்கு கம்ப்ளீட் ஃபோல்டர்ஸ் எனக்கு இனிஷியலைஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தென் ஆட் பண்ணக்கப்புறம் திரும்ப நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா நீங்க செக் பண்றதா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு எல்லாமே எனக்கு என்ன கலர்ல இருக்காங்க, ரெட் கலர்ல இருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் நான் வந்து கிட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் டாட் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்ரிதிங் ஷுட் பி லைக் சேஞ்சஸ் கிரீன் கலர். ஓகேங்களா? இப்போ எனக்கு எங்கன்னா லோக்கல் டு கிட் பேஷ்ல ஆட் ஆயிட்டாங்க அர்த்தம். அவ்வளவுதான். ஓகேங்களா? நீ டவுட் இருக்காதுல்ல? ஓகே, ஸோ ஸ்டெப் 4. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 இஸ் நத்திங் பட் டு கமிட் த ஆடட் ப்ராஜெக்ட். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கமிட் பண்ணிட்டீங்க. கமிட்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ், நான் ஆட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டட், டன், சக்சஸ்ஃபுல். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஒரு மெசேஜை நீங்க பாஸ் பண்ண போறீங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கிட் கமிட் ஸ்பேஸ் -m. the -m is nothing but it represent the message what have to give. ஓகேங்களா? நீங்க என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்கன்னா அந்த மெசேஜை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம், -m யூஸ் பண்றோம். ஜஸ்ட் இண்டிகேட்ஸ் மெசேஜ், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க என்ன பண்றீங்க, கிட் commit space -m then டபுள் கோட்ஸ்ல தான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், மெசேஜை பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், சக்சஸ்ஃபுல், டன் ஆர் கம்ப்ளீட்டட். ஸோ நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? எனி டவுட் இருக்காதுல்ல? ஸோ கிட் ஸ்பேஸ் கமிட் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்ல கம்ப்ளீட்டட் கொடுத்துறீங்க. ஓகேங்களா? ஓகே, தென் என்டர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Next, to create the link between the local and remote machine to push the code. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, என்னோட GitHubல ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், சாரி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும், மீன் ரெபாசிட்டி இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெபாசிட்டில நான் என்ன பண்ண போறேன், எக்ஸாக்டா நான் ஆட் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெபாசிட்டி நான் கிரியேட் பண்ணிட்டு, நான் கிரியேட் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு லிங்க் மாதிரி ஜென்ரேட் ஆகும், ஒரு URL மாதிரி ஜென்ரேட் ஆகும். அந்த URL காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணா எக்ஸாக்டா அந்த ரெபாசிட்டில தான் என்ன ஆகும், கிட் பேஷ்ல இருந்து GitHubக்கு மூவ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப கிட் பேஷ்ல நம்ம ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிட் பேஷ்ல இருந்து என்ன பண்றோம், இந்த கிட் பேஷ்ல இருந்து இந்த GitHubக்கு மூவ் பண்றோம். அப்ப அந்த GitHubல கண்டிப்பா என்ன இருக்கும், ஸ்டோரேஜ் ஏரியா தான். அப்ப அந்த ஸ்டோரேஜ் ஏரியா நம்ம தானே பண்ற மாதிரி இருக்கும், கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்க கண்ட லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, இதை நான் இது பண்ணிடுறேன்.
ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு. username. ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய GitHub ஹோம் பேஜ். ஓகேங்களா? இங்க நான் நிறைய ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ரெபாசிட்டரிஸ். ஓகேவா? ரெபாசிட்டரி டெலிட் பண்றத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நிறைய ரெபாசிட்டரி இங்க இருக்கு, உங்களுக்கு எம்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு பேட்சுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு நியூ ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு நியூ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் கேட்டீங்கன்னா, ஸோ இங்க ஒரு பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியுதுங்க எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூ ரெபாசிட்டரி. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ரெபாசிட்டரி நேம் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ப்ராஜெக்டை புஷ் பண்ண போறோம், ஜாவா ப்ராஜெக்டா, நான் ஜாவான்னு வச்சுக்கிறேன். ஓகே, தென் ஸோ இங்க பை டிஃபால்ட்டா பப்ளிக்கா தான் இருக்கும், பப்ளிக்கா கொடுத்துருங்க. ஜஸ்ட் கிரியேட் ரெபாசிட்டரி, நீங்க எந்த ஒரு செக் பாக்ஸையும் டிக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நேம் கொடுத்துட்டு லாஸ்டா நீங்க கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தீங்கன்னா அந்த ஜாவான்ற பேர்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடும். ஓகே, திஸ் இஸ் மை யூசர் நேம், தென் ஸ்லாஷ் ஜாவான்றதுனுடைய இந்த ரெபாசிட்டரி நேம். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டைம் ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஒவ்வொரு டைம் ஒரு நியூ யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த யூஆர்எல் என்ன பண்றீங்க, காப்பி, தென் இப்போ கிட் பேஷ்ல நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. பட் அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்றாங்க பாருங்க. So git remote space add space origin space URL of the repository. ஓகேங்களா? பட் இட் இஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி ஃபார் ஒன் ரெபாசிட்டரி. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெபாசிட்டரி மட்டும்தான். ஓகேங்களா? அந்த ரெபாசிட்டரி வந்து திரும்ப நான் இன்னொரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் ஆட் பண்ணி முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் நான் இன்னொரு ப்ராஜெக்ட் இதே ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அப்ப இங்கன்றப்ப எப்படி பண்ண முடியும்னா, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட்டுக்கு நியூ ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 10 ப்ராஜெக்ட் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 10 ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணணும். சொல்லுங்க சார், என்ன? ஓகே, பட் ஹியர் இஃப் யூ வாண்ட் டு பேஸ்ட் எனிதிங் git bash கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா பேஸ்ட் பண்றதுக்கு இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன், என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க கண்ட்ரோல் வி will not work. ஓகேங்களா? do right click and paste ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா shift இன்செர்ட் பண்ணலாம், shift plus insert. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கண்ட்ரோல் வி நீங்க ரோபோட்ல உங்க கீபோர்ட்ல லைக் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பட் அதுக்கு பதிலாக shift plus insert கொடுத்தாலும் இங்க பேஸ்ட் ஆயிடும். பட் கண்ட்ரோல் வி மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, இப்போ இந்த ஒரு ரெபாசிட்டரி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிட்டோம்னா திருப்பி கோட ஆட் பண்ணோம்னா முடியாது ப்ரோ. அது பண்ண முடியுங்க, அது பண்ண கோட நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டோட ஸ்கோப்பே. அதான் நாளைக்கு பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுலயும் நம்ம என்ன பண்றோம், ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். நம்ம அப்டேட் பண்ணிட்டு அது வேற விஷயம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ராஜெக்ட்குள்ள ஒரு ரெபாசிட்டரியில ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஸ்டோர் பண்றதா சொல்ல வரேன். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ கிட் என்ன கமெண்ட் இருக்காங்க, கிட் ரிமோட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் ஆரிஜின். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதே நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கிட் ஸ்பேஸ் ரிமோட் ஸ்பேஸ் ஆட் ஆரிஜின், தென் ஷிஃப்ட் இன்சர்ட் நான் ப்ரெஸ் பண்ணா அந்த லிங்க் வரும். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்றீங்க, ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளியர்? இது ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இங்க ஒர்க் ஆகும். Okay, so git remote add origin, so கொடுத்தாச்சு. ஓகேங்களா? Okay, then at last command. Okay, so my step 7 is nothing but git push. இங்க தான் நம்ம புஷ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் கான்ஃபிகர் தான் பண்ணிருக்கேன். இந்த யூஆர்ல போயிட்டு எனக்கு அங்க பேஸ்ட் லைக் ஸ்டோர் ஆகும், நான் கான்ஃபிகர் தான் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறேன், நான் புஷ் பண்ண போறேன். ஓகேங்களா? டு புஷ் த கோட் இன்டு ரிமோட் மெஷின் we have a command called git push -u origin master. ஓகேங்களா? இங்க பை டிஃபால்ட்டா யார் புஷ் பண்ற மாதிரி இருக்கும், மாஸ்டர் தான் புஷ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, சைடு எல்லாத்துக்கும் மாஸ்டர் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ git push -u origin master. ஓகேங்களா? பட் ஒன் திங், இப்போ எனக்கு புஷ் ஆகிடும், உங்களுக்கு புஷ் ஆகாது. ஏன்னா ஆத்தென்டிகேஷன் கேட்கும்.
எப்போ நீங்க இந்த லாஸ்ட் கமெண்ட் யூஸ் இன்கேஸ் சம் சிஸ்டம்ல ஸ்டார்டிங்ல கேட்கும் அந்த ப்ரௌசர் கான்ஃபிகர் பண்றோம் இல்லையா, அங்க என்டர் பண்ணதும் நெக்ஸ்ட் எனக்கு இது ஒரு ஏதாச்சும் ஒரு உங்க பை டிஃபால்ட்டா எந்த ப்ரௌசருக்கு அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஆத்தென்டிகேஷன் கேட்கும். ஓகேங்களா? இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்ச சிஸ்டம்ல அந்த லாஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆத்தென்டிகேஷன், அது ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் டைமா பண்ணும்போது தான். நெக்ஸ்ட் நீங்க ப்ராஜெக்ட்ல நீங்க புஷ் பண்ணும்போது அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஸோ எவ்ரிஒன் பி கேர்ஃபுல். ஸோ அதில் நீங்கள் கிட் புஷ் ஐஃபோன் ஆர்ஜின் மாஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் நேரம் என்ன எது ஓப்பன் ஆகும், ப்ரௌசரில் ஒரு ஆத்தென்டிகேஷன் கேட்கும். அந்த ஆத்தென்டிகேஷன் நீங்கள் கிட்டப்ல கான்ஃபிகர் பண்ணீங்க, உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் அதை தான் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, அது நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்காது, பேக் எண்ட்ல கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து லைக் ஓப்பன் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. தெரிஞ்சு எட்ஜ் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன், பை டிஃபால்ட் ப்ரௌசர். ஓகே, அந்த எட்ஜில் அந்த ஆத்தென்டிகேஷன் நீங்க கேட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆத்தென்டிகேஷன் கொடுத்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆனால் மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட் லைக் ரீடைரக்டே ஆகும். ஓகேங்களா? பட் நான் இங்கே நான் கொடுக்கும்போது ஒரு ஆனால் வெயிட் பண்ண இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்ல எனக்கு அந்த கோடு புஷ் ஆயிடும். We are mad. இது யார் அக்கௌண்ட்? சக்தி. ஸோ அப்போ அந்த கிட்டப் ஆல்ரெடி வேற ஒரு சக்தின்ற அக்கௌண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்குது. நான் இப்போ என்ன பண்ண முடியும், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே புது லேப்டாப்ல பண்ண மட்டும் தான் உண்டு. அப்படின்னா அதை டெலிட் பண்ண முடியும். திரும்ப ஃபர்ஸ்ட் டைம்ல பண்ற மாதிரி இருக்குமே. ஜஸ்ட் கிவ் a minute. இங்க ஒரு மேனேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. credential manager something option. ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மீன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லேப்டாப் ஒன் டைம்னா வந்து திரும்ப நான் வந்து அந்த லேப்டாப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுற மாதிரி தான் இங்கே தான் டெலீட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எனக்கு சக்தின்னா லைக் கான்ஃபிகர் ஆயிருக்கு, பாஸ்வேர்ட் தெரியாதா?
லேப்டாப் தெரியுங்களா? இல்லப்பா நீங்க இல்ல உங்களோட அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி. சரி ஓகே பரவாயில்ல. நீங்க பண்ணி காமிங்க. ஹலோ ஒரு நிமிஷம் ஆன்லைன் இருக்கீங்களா? ஹலோ சரி இந்த லாஸ்ட் நான் கமெண்ட்ஸ் பண்ணலையா, பட் நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் கமெண்ட்ஸ் நான் கொடுத்தேன் இல்லையா, கீழே வந்து ஒரு 100% கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஸோ அந்த லாஸ்ட் கிட் புஷ் ஹைஃபன் நியூ ஆரிஜின் மாஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா என்டர் பண்றேன், பட் உங்க ஆத்தென்டிகேஷன் கேட்கும் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் கேட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே அந்த பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், கிட்ட போய் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இப்போ இங்க நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணா இங்க லைக் அந்த ஃபோல்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா, பட் இங்க சேஞ்ச் ஆகாதுன்னா புஷ் ஆகல. ஓகேவா? அதே மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நான் காமிக்கிறேன், நான் பாருங்க ஓகேங்களா. சரி நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணக்கப்புறம் முன்னாடி தான் பேஜ் வரும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணக்கப்புறம் ஓகேங்களா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணக்கப்புறம் பேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ எஸ்ஆர்சி ஓஜி.டெஸ்ட்ல sample.java என்னோட கோடு இப்படி தான் இருக்கும். நான் வேற கோடு கொடுத்தேன் ஆக்சுவலா, ஜாவா கொடுத்து கீழே நம்ம என்ன கொடுத்தோம் 1 2 3 4 இது வேற கோடு தான் ஓகேங்களா, பட் எக்ஸாக்ட் அந்த பேக்கேஜ் கூட அப்படிங்க வந்துருதா கொடுத்தனே. ஓகே புரியுதுங்களா? ஹலோ இதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் லைக் ஆக்சுவலா என் லேப்டாப் வேற ஒரு பர்சன் கான்ஃபிகர் பண்ணியிருக்காரு, என் லேப்டாப் கிடையாது. ஓகே ஸோ நான் நாளைக்கு நான் மாற்றி கொண்டு வந்துடுறேன் அதுக்குள்ள. ஓகே நான் நாளைக்குலாம் பெரிய கான்செப்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், கோடை லோக்கல் டு ரிமோட் புஷ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கோடு நம்மளுக்கு கண்டிப்பாக டெலிட் பண்றப்போ டெலிட் ஆக போறது, நம்ம எப்போ போய் டெலிட் பண்றோமோ அப்பதான் டெலிட் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? புரியுதுங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் கோடுமே இம்போர்ட் ஆயிரும். என்னோட எக்லிப்ஸ் எப்படி இருக்கோ அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அதே மாதிரி நீங்க இது ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நீ டவுட் இருக்கா? ஸோ எல்லாமே உங்களுக்கு தனித்தனி லைக் ஃபோல்டர்ல இருக்கும். பேஸ் கிளாஸ் வச்சிருந்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் இருக்கும் தனியா. ஸோ பாம் ஃப்ரேமுக்கு தனி ஃபோல்டர் வச்சிருக்கீங்க, அது தனியா இருக்கும். எல்லாமே தனித்தனியா இருக்கும். இங்க எப்படி நம்ம எக்லிப்ஸ்ல வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்க பேஸ்ட் ஆகும். இங்க எதுவுமே லைக் கொலாபரேட் ஆகாது. ஓகேங்களா? நீ டவுட் இருக்கா அதுல? ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ற மாதிரி கோட லோக்கல் டு ரிமோட் டு புஷ் பண்ற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே இன்னைக்கே பண்ணிருங்க, நாளைக்கு வேற மாதிரி கோடிங் இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு தான் மெயின் இந்த ரியல் டைம் ப்ராசஸ் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே இன்னைக்கு நம்ம ரியல் டைம் பார்க்கல, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் கூட எப்படி புஷ் பண்றது, கிட் எப்படி கான்ஃபிகர் பண்றது, கிட் எப்படி இன்ஸ்டால் பண்றது, இதெல்லாம் லைக் ஒரு பேசிக்கா நம்ம கத்துக்கிறோம். பட் நாளைக்கு தான் ரியல் டைம் கான்செப்ட். நம்ம நாளைக்கு போயிட்டு சரி ஒரு கம்பெனி போனோம்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோமோ அதை நாளைக்கு பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் மெயின் கான்செப்ட். தென் அது இல்லாம அடிஷனலா இப்போ எக்ஸ்ட்ரா நான் சொல்லி கொடுத்துறேன், பட் எப்படி டெலிட் பண்றது. ஓகேங்களா? இப்போ என் கூட வந்து எப்படி நான் அடுத்தவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றது. ஓகேங்களா? ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண, செட்டிங்ஸ்ல அட் லாஸ்ட் ஒன் இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் வந்துருங்க. ஓகே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ இங்க உங்களுக்கு கோடுனா உங்களோட கோட் இருக்கும். ஓகேங்களா? டேட்டா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட் லாஸ்ட் வந்துருங்க. ஸோ லைக் டெலிட் திஸ் ரெபாசிட்டரி கொடுத்தா டெலிட் ஆயிடும், அவ்வளோதான். ஓகேங்களா? பட் அது கேட்கும். ஸோ ப்ளீஸ் லைக் எக்ஸாக்டா மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெபாசிட்டரி, தென் உங்களுடைய சாரி உங்க அந்த ரெபாசிட்டரி நேம் பிளஸ் உங்களோட இமெயில் அதை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். டெலிட் ஆயிடும், அதான் டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி இப்போ நான் வேற ஆளுக்கு என்னோட கோடை புஷ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சேம் செட்டிங்ஸ் போயிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் கொலாபரேட்டர்ஸ், தெரியுதுங்களா? கொலாபரேட்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்வைட் கொலாபரேட்டர் ஹேவ் டு இன்வைட் எனி கொலாபரேட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் பீப்புள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களோட அக்கௌண்ட் இல்லை, இப்போ உங்களோட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அக்கௌண்ட் கொடுத்து எனக்கு கூட நான் ஷேர் பண்ணி நான் காமிப்பேன். உங்களோட அக்கௌண்டே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நார்மலா இப்போ ஃபார்வர்ட் பண்றோம் மெயில் கொடுத்து, அதான் லைக் ஏதாச்சும் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா செலக்ட் டு சாரி புஷ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் அதுக்கு புஷ் ஆயிடும். உங்க வேற இமெயில் ஐடிக்கு புஷ் ஆயிடும், அவ்வளவுதான். மெயில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும், பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். ப்ரோ இந்த ஆக்ஷன்லாம் ரெக்கார்ட் ஆகுமா இந்த வெப்சைட் குள்ளே? ஆமா ப்ரோ. ஓகே அது எப்படி பாக்குறது? இப்போ நம்ம ஒருத்தவங்க மூவ் பண்றோம்னா அதோட ஹிஸ்டரி எப்படி பாக்குறது? இதெல்லாம் புரியல. பிரைவேட்டா தான் யாருமே ஷேர் ஆகும், பப்ளிக்கா தான் ஷேர் ஆகும், யார் வேணாலும், அவ்வளவுதான்.
ஷேர் பண்றது அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மாதிரி இருக்குமா, இல்ல அவங்களுக்கு இது மாதிரி கிட்ட அவங்க கிட்டப் அக்கௌண்ட் ப்ரோ, ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் கிடையாது ப்ரோ. கிட்டப் அக்கௌண்ட் வேணும் ஓகேங்களா. இப்போ நீங்க கொலாபரேட்டர் கேக்குறியா, இவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டு கிட்டப் யூஸ் பண்றேன். ஸோ லைக் சாட் கொலாபரேட்டர் டு சாம்பிள் 3.0னா ஸோ உங்களோட யூசர் நேமா இருக்கட்டும், இப்போ என் நேம் நான் வச்சிருக்கேன், அதுவே சர்ச் பண்ணணும். கொண்டே இல்லையா? இல்ல கண்டிப்பா காமிக்கலாம். ஹலோ ஹலோ ஓகேங்களா. வீட்டில் போய் பண்றதா வீட்டில் போய் பண்ணுங்க. இங்க தான் நான் டவுட் தான் சொல்லி கொடுத்துருவேன். நான் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்றேன் பாருங்க. எனக்கு மிஸ்டேக் இல்லை ஆக்சுவலாக, அக்கௌண்ட் எனக்கு தெரியல, அது வேற அக்கௌண்ட் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஓகே சரி ஓகேங்க, வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். நான் எல்லாத்துக்கும் இப்போ நான் ஷேர் பண்ணிடுறேன் அந்த கிட்டு. ப்ளீஸ் மியூட் சொல்றேன். தீபக் புரிஞ்சா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்திருக்கீங்க